இலங்கைக்கு ஆதரவளிக்கும் அமெரிக்காவின் தீர்மானம் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் அங்கத்துவ நாடுகளிடம் நாளை கருத்துக்கள் கேட்டறியப்பட உள்ளன. ஜெனீவாவில் நடைபெற்று வருகின்ற ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் கலந்து கொண்டுள்ள பிரதிநிதிகளிடம் அமெரிக்க தீர்மானத்தின் பிரதிகள் கையளிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவினால் கொண்டுவரப்படவுள்ள தீர்மானத்தில் 26 விடயங்கள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. ஜெனீவா மனித உரிமைகள் விசாரணை அறிக்கை தொடர்பில் இலங்கை வெளியிட்டுள்ள சாதகமான பதிலை அமெரிக்கா தமது தீர்மானத்தில் வரவேற்றுள்ளது. பக்கசார்பற்ற மனித உரிமை விசாரணை, நீதியை நிலைநிறுத்துவதற்கான பொறிமுறை மற்றும் காணாமற் போனவர்கள் தொடர்பில் ஆழமாக ஆராய்வதற்காக இலங்கை அரசாங்கம் முன்வைத்துள்ள யோசனை ஆகியவற்றுக்கு அமெரிக்கா பாராட்டுகளை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தேவையான சட்ட மறுசீரமைப்புகளை மேற்கொள்ளுமாறும் அமெரிக்கா யோசனை முன்வைத்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் சாட்சியாளர்களை பாதுகாக்கும் சட்டத்தை வலுப்படுத்துமாறும் அமெரிக்கா தமது தீர்மானத்தில் கோரிக்கை விடுத்துள்ளது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் காணி உரிமையை உறுதிப்படுத்துமாறும் சிவில் நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்காக ராணுவ பிரசன்னத்தை மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறும் அந்த அறிக்கையில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்த வேண்டும் என்ற யோசனையும் அமெரிக்காவின் தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. ஊடகவியலாளர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், ஆன்மீக தலைவர்கள் உள்ளிட்ட இலங்கையர்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறும் அமெரிக்கா தமது தீர்மானத்தில் வேண்டுகோள் விடுத்துள்ளது. காணாமற் போதலை தடுப்பதற்கான சூழலை உருவாக்குவதற்கு இலங்கை கொண்டுள்ள கரிசனையையும் அமெரிக்கா வரவேற்றுள்ளது. காணாமற் போனவர்கள் தொடர்பில் சட்ட பாதுகாப்பை வழங்குமாறும் மனித உரிமை மீறல் தொடர்பிலான முறைப்பாட்டு அறிக்கைகளை பாதுகாப்பதற்கான திட்டத்தை உருவாக்குமாறும் இலங்கையிலும் அமெரிக்கா கோரியுள்ளது. ஜெனீவா மனித உரிமைகள் அறிக்கையில் உள்ள பரிந்துரைகள் செயற்படுத்தப்பட்டுள்ள விதம் மற்றும் இலங்கையின் மனித உரிமை நிலையின் மேம்பாடு தொடர்பில் ஐநாவின் 33வது கூட்டத்தொடரில் மீளாய்வு செய்ய வேண்டும் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் சர்வதேச மட்டத்திலான கலந்துரையாடலை ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 34வது கூட்டத்தொடரில் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அந்த தீர்மானத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இலங்கையின் நடவடிக்கைகள் குறித்து அறிவதற்காக ஜெனீவாவில் உள்ள சுதந்திர ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரியவுடன் தொடர்பினை ஏற்படுத்தினோம். சர்வதேச கலப்பு நீதிமன்றத்தை ஸ்தாபிப்பது தொடர்பிலான விடயம் மாத்திரமே இந்த தீர்மானத்தில் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விடயமாகும். ஏனைய விடயங்கள் பொதுவாக இணங்கக்கூடியவை. நாளை முக்கிய கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. இந்த தீர்மானம் தொடர்பில் பேரவையின் அங்கத்துவ நாடுகளின் ஆதரவை பெற்றுக் கொள்வது குறித்து இதன்போது ஆராயப்படவுள்ளது. இலங்கை அரசாங்கம் நாளை இந்த தீர்மானம் தொடர்பில் வெளியிடவுள்ள கருத்து மிகவும் முக்கியமானது. அங்கத்துவ நாடுகள் மத்தியில் இலங்கை அரசாங்கம் சிறந்த வரவேற்பை பெற்றுள்ளது. ஆகவே பேரவையில் உள்ள அநேகமான நாடுகள் இலங்கையில் அனாவசியமான திட்டம் ஒன்றை உருவாக்குவதற்கு தயாரில்லை என்ற விடயமே தெரிய வருகின்றது. இந்த தீர்மானம் தொடர்பில் குறிப்பாக வாக்கெடுப்பு இடம்பெறாது. இலங்கை தொடர்பில் தற்போது வாக்கெடுப்புக்கு செல்ல எந்த ஒரு நாடும் விரும்பவில்லை. ஆகவே இணக்கப்பாட்டிற்கு அமைவான தீர்மானம் ஒன்று வரலாம். அது தொடர்பில் 24ஆம் தேதியே அறிய முடியும். இந்த விடயம் நாளை தீர்மானிக்கப்படவுள்ளது. இந்த கலந்துரையாடலின் போது இலங்கை அரசாங்கம் எடுக்கும் நிலைப்பாட்டிற்கு அமையவே தீர்மானத்தில் மாற்றங்கள் ஏற்படும். ஜனாதிபதியின் அமெரிக்க விஜயத்தின் போது சர்வதேசத்துடனான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மண் யாபாபேவர்தன மாத்திரையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் குறிப்பிட்டுள்ளார். நாம் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவரும் கூட்டமைப்பின் தலைவருமான மைத்ரிபால சிறிசேன கூறினார். யுத்தத்தில் செயற்பட்டவர்கள் நாங்கள். அவர்களின் பெயர்களை பலி கொடுக்காது அவர்களின் பெயர்களை அகற்றுவதற்கான இயலுமை கிடைத்துள்ளது. இந்த ஜெனீவா அறிக்கையில் யாருடைய பெயரும் கிடையாது. மஹிந்த ராஜபக்சவின் பெயர் கூட கிடையாது. கோட்டாபய ராஜபக்சவின் பெயரும் கிடையாது. ராணுவ பிரதானிகளின் பெயர்களும் கிடையாது. தவறொன்று இழைக்கப்பட்டுள்ளது. விசாரணை ஒன்றை நடத்துமாறு கூறப்படுகின்றது. ஜனாதிபதி இம்முறை செல்லும் போது அதனை சரி செய்து கொள்வார். இம்முறை ஜெனீவாவிற்கு சென்றவுடன் 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை அவர் அங்கிருப்பார். அந்த சந்தர்ப்பத்தில் எமக்கு தேவையான விதத்தில் அதனை செய்து கொள்வார். அந்த நம்பிக்கை கட்டியெழுப்பப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன.